போன வருஷம் கடைசியில ஒரு படம், என்ன இட்லி குண்டாவா, அக்கண்டா அக்கண்டா 2 அப்படின்னு ஒரு படம். நம்ம ஜெய் வாலையா காருவோட ஒரு படம் வந்தோடனே எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு பேன் இண்டியா படம் அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணி தள்ளுறாங்க டைரக்டரும் நம்ம பாலையாவும். அந்த கூத்த பார்த்துருக்கீங்க, ஹிந்தியே தெரியாம ஹிந்தியில ப்ரொமோஷன் பண்ண ஒரு டீம். அப்படிப்பட்ட டீமோட படம் ஜனவரி மாசம் நல்ல நாள்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓடிடில. பார்த்துட்டோம். பார்த்த கையோட அது உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாமே. இதை நீங்க ரோஸ்ட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அப்ரிசியேஷன் வச்சுக்கிட்டாலும் சரி, படத்தோட ரிவ்யூன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எப்படி வச்சாலும் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நான் உங்க படம் பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல நிறுத்தி இங்க பாரு அப்படின்னு கைதட்டி சிரிச்சோமோ, சில நேரத்துல என்னம்மா சொல்றான் தாரு மிஸ்டேக்ல யோசிக்குது, இது அவர் பேசின சில டயலாக், ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, நான் நல்லா ஏன்னா அது வரைக்கும் அந்த படத்துல அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்காரு சொற்பொழிவு நம்ம பாலையா. அதெல்லாம் என்ன ஏது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அக்கண்டா 2 ஓபன் பண்ணா இதுவரை அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி பார்ட் 1ல நடந்த சில விஷயங்கள் அப்படியே ஃபிளாஷ் கட்ல கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் கடைசியா மீட் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவரை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நீங்க போய் அவர் அரெஸ்ட் பண்ணுங்க சார், எத்தனை பேரை கொண்டிருக்காருன்னு பாருங்க பார்ட் 1ல. அவர் சொல்றாரு, மேடம் அவங்கள பூஸ்ட் பண்றதுக்குன்னே ஒருத்தர் வருவார்ல, அவர் தான் இவர். மேடம் கடவுளை பார்த்தா வணங்கலாம், பிடிக்க முடியாது மேடம். கடவுளை தானே இந்த ஆளை பிடிக்க, அந்த ஆள் தான் கடவுள் மேடம். மேடம் அப்புறம் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? காத்தவங்களால பிடிக்க முடியுமா? அந்த ஆளுக்கு அப்படித்தான், அந்த ஆளு கடவுள் மேடம், 10 தலை மேடம், 50 கை மேடம், 20 கால் மேடம் அப்படின்னு பில்டப் ஏத்துறாரு. சிவனை பார்த்தா அவரை பார்க்க தேவையில்ல, அவரை பார்த்தா சிவனை பார்க்க தேவையில்ல, அப்படி இப்படி. அவர் அரெஸ்ட் பண்ணுவியா மாட்டியா? முடியாது மேடம், என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன் மேடம், அதை செய் முதல்ல அப்படின்னு அவர் அனுப்பிட்டாங்க. ஓபன் பண்றாங்க. நம்ம பார்ட் 1 கெட்டப்ல பாலையா, ஒட்ட முடியெல்லாம் வெட்டி 50 வயசு பாலையா. பார்ட் 1 முடிச்சுட்டு அவர் நேரம் ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒரு சாமியாரை கும்பிட்டுட்டு சாமியார் சொல்றாரு. அந்த சாமியார் யாருன்னு பார்த்தா பிக் பாஸ் பிரஜன். என்னையா பிக் பாஸ் முடிச்ச கையோட பாலையா கூட நடிக்கிற சான்ஸா? பிரஜன் மூஞ்சிலே ஒரு சாமியார் நல்ல வெள்ள முடி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வந்து நின்று சொல்றாரு, மகனே யாரு? அக்கண்டா தான். அக்கண்டாக்கி அப்பா நீ என்ன ஒரு 500 வயசு இருக்குமா? இருக்கு. மகனே இதுவரைக்கும் நீ சந்திச்ச சவாலை விட இனிமே வரப்போற சவால் தான் உனக்கு பெரிய சவால் மகனே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்பனே அப்படின்னு கேட்டாரு. ஒண்ணு பண்ண வேணாம் மகனே, அந்த தெரிஞ்சு பாத்தியா தியான பீடா, அதுல போய் ஒத்த காலை தூக்கி கவட்டில வச்சுக்கிட்டு ஒத்த கையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு தியானத்துக்கு போயிரு மகனே. சரி இவரும் போறாரு. போறதுக்கு முன்னாடி பால் ஊத்துறாங்க, தண்ணியை ஊத்துறாங்க, நல்ல ஒரு 5 கிலோவுல விபூதி எடுத்து உகா அப்படின்னு அடிக்கிறாங்க. இந்த ஆள் சும்மா அப்படி எந்திரிச்சாலே இட்லி குண்டாவை திறந்தோடனே ஆவி பறக்கும் இல்ல, அது மாதிரி அவர் உடம்புல இருந்து பறந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோத்தையும் மாடா கொட்டுவீங்க, கொஞ்சமா எடுத்து இப்படி பூசிட்டு அங்கங்க இப்படி தூவ வேண்டியதாடா. ஒரு வருஷத்துக்கு தேவையான அத்தனை விபூதி எடுத்து அந்த ஆள் மேல கொட்டி அது இட்லிக்கு போன மாதிரி புகை வந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து அவர் எந்திரிச்சு போறாரு. போய் பட்டக்கட்டையெல்லாம் அடிச்சுட்டு அந்த பீடத்துல நிக்கிறாரு. காலத்துக்கு முட்டியில வச்சாரு, கையத்துக்கு இப்படி போட்டாரு, ஓம் நமச்சிவாயனாரு, தியானத்துக்கு போயிட்டாரு. ஏதோ சேலஞ்சு வரும், அதை பெரிய சேலஞ்சு, அதை நீங்க சண்டை போடணும்னா சேலஞ்சு வரும் தம்பி, அதுக்கு இன்னும் 5-6 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் தியானத்துக்கு போறாரு. சரி போகட்டும். பார்த்தா இப்போ காட்டுறாங்க few years later சைனா பார்டர் டிபெட். அங்க வந்து ஒரு சாமியார் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சைனாவில இருந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு கமாண்டர் அவரோட டீமோட வர்றாரு. வந்து ஆக்ஷன் அப்படின்னோடனே சாமியாரை மட்டும் விட்டுப்புட்டு மொத்த எல்லாரையும் சுடுறாங்க. புட்டு எல்லா மக்களையும் சுட்டுறாங்க. கேட்டா அந்த மக்கள்ல ஒருத்தன் எங்களை பத்தி தப்பா நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டான், என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டான். இந்தியானாலே அந்த ஆளுக்கு பிடிக்காது, கடவுள்னா அந்த ஆளுக்கு பிடிக்காது. சொல்றாரு, இந்த இந்தியாவை நான் அழிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்ட்டு அந்த சாமியாரை மட்டும் விட்டு எல்லாரையும் சுட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு ஒரு இன்ட்ரோவா, அவர் எவ்வளவு கொடூரமானவர்னு காட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரோவா. இந்த படம் மொத்தம் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க ஸ்லோ மோஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டீங்கன்னா 5 நிமிஷம் தான் படம்.
அந்த வில்லன் நடந்து வர்றாங்க, கீழே கொஞ்சம் ரத்தம் இருக்கு, ரத்தத்து மேல காலை வச்சு நடந்து போறான். அவன் ஷூவு என்ன பிராண்டு என்ன சைஸ் அதுல பின் டிசைன் எல்லாம் ஸ்லோ மோஷன்ல காட்டி அந்த ரத்தத்துல அப்படி காலை வச்சோன்னே அதுக்கு ஒரு சவுண்டு கொடுத்து அந்த காலை அப்புறம் தூக்கும் போது அந்த ரத்த துளிகள் எல்லாம் அப்படியே என்ன எவ்வளவு நேரத்துக்கு ஓட்டுவேன்? ஸ்லோ மோஷனும் அடிக்கி வச்சிருக்காங்க, வெறும் ஸ்லோ மோஷன் போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஊருக்கு போறாரு, இவங்களை எல்லாம் கொண்டு போட்டு அவங்களுக்கு சவால் விட்டு போய் சொல்லு, உன் கடவுள்கிட்ட போய் சொல்லு, அவன் அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றான்னு போய் சொல்லு அப்படின்ட்டு அவர் சைனாக்கு வர்றாரு. பார்த்தா இவங்க ஆள் ஒரு 10 பேரை அழிச்சு வச்சிருக்காங்க. என்னடா எல்லாம் மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஆர்மி பார்டர்ல சண்டை போடும்போது சுட்டுட்டாங்க சார். அந்த 10 செத்து கிடக்குற 10 பேர்ல ஒரு இவர மகன் வேற. இவர் கேட்கிறாரு, என் மகனா ஜாத்திரை பறிக்க என் மகனை வந்து அடிச்சது, என் மகன் அவனை போட்டு இந்தியன் ஆர்மியை போட்டு பொழந்திருப்பாங்களே. அப்போ ஒருத்தர் சொல்லாரு, ஒரு சிங்கி ஒரே குத்துவ மகன் செத்தே போயிட்டான். ஏண்டா ஒரு பெரிய சைனா கமாண்டரோட மகன் அப்படி இப்படி பில்டப் கொடுத்துட்டு ஒரு சீன் வச்சிருக்காங்க. இந்தியன் ஆர்மியும் இவங்களும் இப்படி வாக்குவாதம் பண்ணும்போது அந்த ஒரு சிங்கு இந்தியன் ஆர்மி வயல வகுத்துல டிச்சு பண்ற அப்படின்னு வடிவேல் கேட்ட மாதிரி இவர் கேட்ட உடனே கையை பொத்தி இந்தியன் ஆர்மி ஒரு குத்து. சுந்தர்சி குத்துறதுக்கு வடிவேலோட யூரின் டேங்க் மட்டும்தான் உடைஞ்சது. இவன் செத்தே போயிட்டான். அப்படி ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன கமாண்டர் நீ? ஒரு இந்தியன் சோல்ஜர் குத்துனா ஒரே குத்துல செத்து போயிட்டார். இந்தியா வலிக்கிறது இருக்கட்டும்டா, அவன் மகனை மொத்த புஷ்டியா வாழ இருக்கு. அப்ப மகனை கொண்டுட்டாங்க அப்படின்னோடனே அந்த இந்தியன் ஆர்மி ஏதாவது பண்ணணும். மகனை கொன்னதுக்கு இந்தியன் ஆர்மி ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன பண்ண போற? இந்தியாவையும் ஏதாவது பண்ணணும், அழிச்சிடணும். அதுக்கு ஒரு வழி எனக்கு வேணும், அதுக்கு நான் ஒருத்தரை சந்திக்கணும். அவர் யாருன்னா அவர் பழைய கமாண்டர் போல, ஆல்ரெடி இந்தியா விட்டு அடி வாங்கி சைனாவில் வந்து பதுங்கி இருக்கிற ஒரு பழைய கமாண்டர். அவரை சந்திக்க போறேன் அப்படின்னா அவர் ஒரு குகையில் உட்காந்துருப்பாரு. ஒரு சைனீஸ் கமாண்டர் ஒரு குகை சுத்தி LED ஸ்கிரீன் போட்ட டிஜிட்டல் குகை, அதுல கடவுள் போட்டோ அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவரு ஓம் கிரீம் 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 ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா. ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்தியாவை அழிக்கணுமா பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து யோ என்னையா அப்போன்னு அவர் இந்தியாவை பத்தி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அவர் அந்த நாட்டு மக்கள் ஏன் அவங்க எவ்வளவு வீரமா இருக்காங்க தெரியுமா? ஏன்னா எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக்குவாருன்ற அந்த கடவுள் நம்பிக்கை காரும். அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறதாலதான் அவங்களை யாராலும் அழிக்க முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு தேசம், இப்படிப்பட்ட ஒரு தேசம், கடவுள் 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 அப்படின்னு இது பேசுறாரு. மகனை இழந்தவர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களை அழிக்கணும். அவர் சொல்றாரு அவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கடவுள் அழிக்கணும். ஆகா அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ப இது ஏலியன் படம். இவங்களுக்கு எதிரி அக்கண்டா இல்ல, அதுக்கு மேல சிவனையே கொல்ல போறாங்க. கிளைமேக்ஸ்ல கைலாய மலைக்கு குண்டு வைக்கிறது தெரியாது தெரியுமா உங்களுக்கு? அதை எய்ம் பண்றா எதடா அந்த கைலாய மலையை சுட்டு தள்ளுறா. நீ உண்மையிலே கொமாண்டோவா இல்ல என்னது? கைலாய மலை எதுக்குடா சுடுறீங்க? மலையை எப்படிடா சுடுவேன்? அங்கதான் கடவுள் தெரியுது. வடிவேல் சொல்லுவாரு மலைக்கு மேல கடவுள் சிரிக்கிறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது போல இருக்கு. எய்ம் பண்றான் சுடுறதுக்கு கிளைமேக்ஸ்ல. அந்த அளவுக்கு ஒரு கிறுக்கேன். இப்ப கடவுள் அழிக்கணும், அப்படி அழிக்கிறதுனா என்ன பண்ணணும்? அப்புறம் நமக்கு இந்தியாவுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்பை ஒரு ஸ்பை வேணும். அந்த ஸ்பை யாருன்னு பார்த்தா அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. அவர் தான் ஒரு வில்லன். அவரா மெயின் வில்லன்னு கேட்டா இருங்க ருக்கோ பாய், இங்க வில்லனுக்கா பஞ்சம் வந்து சாகுவாங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு அரசியல்வாதியை காட்டுறாங்க. அவர் இந்தியாவுக்குள்ளேயே கலவரங்களை பண்ணிக்கிட்டு அந்த ஒரு PM சீட்டுக்கு ஆசைப்படுற ஒரு நபர், பிஎம்ஏ மிரட்டி வைக்கிற அளவுக்கு ஒரு நபர். அவர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி இவங்களோட ஒரு கதை போய்கிட்டு இருக்கும்போது இப்ப தம்பி பாலையாவை காட்டணுமா இல்லையா? அக்கண்டா கோயிலுக்குள்ள போய் 5 வருஷமா தியானத்துல இருக்காருல்ல, அப்ப தம்பி பாலையா என்ன? இப்ப தம்பி பாலையாவுக்கு ஒரு இன்ட்ரோ அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ஊருக்கு பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு போது ஒரு கலெக்டர் ஓடி வர்றாரு. மேடம் நம்ம நீங்கள் அந்த ஒரு ஊர் லிஸ்ட்டு கொடுத்தீங்கல்ல, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஊரோட பேரை மட்டும் தூக்குங்க மேடம். ஏன் சார் டெவலப் பண்ணால் நல்லது தானே சார், ஏன் சார் தூக்க சொல்கிறீங்க? டெவலப் பண்ணால் உயிர் போகும் மேடம். அந்த ஊருக்குள்ளே எங்கள் ஆஃபீஸர்ஸ் அனுப்பி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய கஞ்சா ஃபேக்ட்ரியே இருக்குது மேடம். அதுக்கு ஒரு ஆபத்துனா அந்த ஊர் மக்களே கொண்டுருவாங்க மேடம். எங்கள் போன ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கொலை பண்ண வேண்டிய மிரட்டுறாங்க மேடம். இப்போ நீங்கள் டெவலப்னு சொல்லி அரசாங்கத்தை உள்ள இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஆபத்துன்னு ஆஃபீஸர்ஸை கொண்டுருவாங்க மேடம். உடனே மேடம் என்ன பண்றது இந்த லிஸ்ட்ல இருந்து பேரை தூக்குங்க. ஆமா இந்த லிஸ்ட் பேரை நம்ம அனௌன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 1 hour இருக்கு மேடம். ஓ மை காட், 1 hourக்குள்ள பேரை அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்குள்ள அந்த கஞ்சா ஃபேக்டரிக்குள்ள பூந்து நம்ம ஆபீசர்ஸ் அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும். 1 hour தான் டைம் இருக்கு. 1 hourக்குள்ள இதை பண்ணி முடிக்கிற அந்த ஆளு யாரு? அதான் அப்ப இவங்க பாக்குறாங்க 1 hourக்குள்ள இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் மேடம் யாரு.
சட்டு போட்டு நல்லா கூப்பிடுங்களேன், கூப்பிட மாட்டாங்க. ஃபோன் எடுக்கிறான், எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம கட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் டிராமா, இந்த நரசிம்மர் தூணை பொழந்துக்கிட்டு வருவாரு அந்த ஸ்டேஜ் டிராமா போகுது. அதுல ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கான். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், பிரகலாதன். அப்போ அவங்க அப்பா, பிரகலாதன் அப்பா அங்க நல்ல பேருங்க அவருக்கு, ஏதோ ஒரு வில்லன் பேரு. அவர் கேட்பாரு, இவர் இங்க இருக்காரா, இரணியன், இரணியன் அவர் இங்க இருக்காரா, அங்க இருக்காரா, இந்த தூண்ல இருக்காரா, இருக்காரு. இவங்க இங்க பேச பேச இங்க ஒருத்தருக்கான பில்டப் ஏறுது. ஃபோன் எடுத்தா நம்ம என்ன சொல்லணும், ஹலோ மிஸ்டர் பாலையா, அந்த ஏரியாவில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, 1 ஹவருக்குள்ள அதை கிளியர் பண்ணி அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் காப்பாற்றிருங்க, நான் 1 ஹவர்ல எனக்கு ஒரு முக்கியமான கவர்மெண்ட் மீட்டிங் இருக்கு. இந்தம்மா ஃபோன் எடுத்துட்டு, he is one and only, he is the non-stoppable, he is the truth. யாருக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க, யாருக்கிட்டமா ஃபோன் பேசுற, ஃபோன் பண்ணமா பிரச்சனையை சொன்னமா சீக்கிரம் போய் முடிக்க சொன்னமான்னு விட்டுக்கிட்டு ஃபோன்ல அவருக்கு பில்டப். யாருக்கிட்ட, அவர்கிட்ட, அவருக்கு தானே ஃபோன் பண்ண, வேற யாருக்கு ஃபோன் பண்ணிட்டியா, ஏமா அவருக்கே ஃபோன் பண்ணி அவரை பத்தி பில்டப் பண்ணிட்டு இருக்கேம்மா. சம்பந்தமே இல்லாம நடுநடுவுல இந்த ஸ்டேஜ் பிளே. இவங்க சொல்றாங்க அவர் யாரு தெரியுமா, அப்ப யாருக்கு ஃபோன் பண்ண, யாருன்னு தெரியாமலே ஃபோன் பண்ணிட்டியா, தெரிஞ்சுதானே அந்த ஃபோனை டயல் பண்ணிருப்பேன், அப்ப சொல்லு. ஃபோன் பண்ணியாச்சு. ஃபோன் பண்ணி அந்த ஸ்டேஜ் பிளேயில் அந்த தூணை உடைக்கிறாங்க. அந்த தூண் பொழந்து சிங்க அப்படி வெளியே வரும்போது இவங்களும் அந்த ஃபோன்ல எல்லாம் டீட்டெயில் சொல்லி முடிச்சிட்டாங்களா. சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய ஜீப் ஒன்று அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள அப்படின்னு பாயுது. ஜீப்பு போய் பாயும், டைம் இல்லைல்ல, ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் ஆகி போச்சு, 55 நிமிஷம் தான் இருக்கு. ஜீப்பு போய் பாஞ்சு இறங்கி அப்படின்னு நின்னதுக்கு அப்புறம் இறங்கி போய் சண்டை போடலாம் இல்ல, டைம் இல்லை அவருக்கு. ஜீப்பு பாயும் போது அவர் இறங்கிட்டாரு. ஜீப்பு இறங்கி உள்ள யாருமே இல்ல, பாலையா நடுவுல நிக்கிறாருன்னு ஜீப் பாக்குது. சென்சர் வச்சிருக்காரு போல, பாலையா சென்சர். பாலையா நடுவுல, பாலையா கார் இப்படி ஏர்ல பறக்கும் போதே அவர் இறங்கிட்டாரு ஃபர்ஸ்ட். அது பாக்குது, ஓ இறங்கிட்டாரா அப்படின்னு. ஸ்டியரிங் அதுவா திரும்புது, அது திருப்புது. திருப்பி என்ன பண்ணுது, அவரை சுத்துது. ஒய் ஒய் ஒய். இதுல 7 நிமிஷம் போச்சு. அவர் வந்து நிக்கிறாரு, அப்படின்னு வந்து நிக்கிறாரு. நின்னோடனே கார் நிக்குது. சண்டை நடக்கணுமா இல்லையா, சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரையும் போட்டு அவர் எப்படி அடிப்பாரு தெரியாதா, இந்த படத்துல தி கிரேட் பாலையா சர்க்கஸ் கம்பெனி தான். பறக்குறாங்க, உருள்றாங்க, முருகிறாங்க, 4ஆ மடிச்சு பின் பாக்கெட்ல ஒருத்தனை வைக்கிறாரு, இப்படி மடிச்சு இதுக்குள்ள ஒருத்தனை வைக்கிறாரு, இன்னொருத்தனை மடிச்சு இங்க வச்சாரு, அப்படி மடிக்கிறாரு. ஆனா அவர் இப்படி தொட்டாலே எல்லாரும் பறக்குறாங்க. அதான் தொட்டாலே பட்டாசன வெடிக்கிற 10,000 பாலு அப்படிங்கிற மாதிரி இவர் தொட்டாலே வெடிக்கிறாங்க, டப்பு டப்புன்னு வெடிக்கிறாங்க. இதுல ஃபைட்டுக்கு நடுநடுவுல அவருக்கு ஒரு விதமான டயலாக். இப்போ உங்களை பார்த்து ஒருத்தன் ஏய் என்ன செய்வீங்க நீங்க, நம்மளும் ஏய் கத்தாத அவ்வளவுதானே சொல்லுவோம். நம்ம பாலையா வேற மாதிரி. அவன் பாலையா பார்த்து ஏய் அப்படின்னு, ஏய் சவுண்டு போடாத, எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன் எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி நிறைய டயலாக் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன். ஏப்பா டைம் இல்லப்பா, அப்ப இப்ப நீ எல்லாம் இவர்கிட்ட பேசக்கூடாது, எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன் எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படியா அப்படின்றாங்க. இந்த சவுண்டுக்கு என்ன பண்ணுவோம் பாலையா, நான் பாக்கனேன். பாலையா இந்த சவுண்டுக்கா, சிலர் சிரிப்பா சிலர் அழுவா, நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். இதுல நடுநடுல சண்டையும் போட்டுக்கிறாரு. அதுவும் உங்க வீட்டு சண்டை எங்க வீட்டு சண்டை இல்ல, அது ஒரு விதமான சண்டை. நான் சொன்னல மடிச்சு வாயில வைக்கிற மாதிரிலாம் சண்டை. இதுல இது வந்து பேன் இண்டியா படமா, அந்த அந்த கஞ்சா ஃபேக்டரிக்குள்ள மொழி வாரியா ரவுடி செய்யறாங்க. அது கூட இவர் ஒரு ஸ்பெஷல் டயலாகா வெயிட் பண்றாரு, அது அப்புறம் வரும். இதுல பேன் இந்த ஃபைட்டுக்கு பேர் என்ன தெரியுமா, பேன் இண்டியா ஃபைட். அதாவது நீங்க தளபதியோட காயின் ஃபைட், பிரிட்ஜ் ஃபைட், அந்த ஃபைட் இந்த ஃபைட்னு ஃபைட்டுக்கு பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா இது வந்து பேன் இண்டியா ஃபைட். எல்லா மொழியிலையும் சண்டை. தமிழ் இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் மட்டும் வரல. ஏன் மலையாளம் மட்டும் வரலன்னு தெரியல. ஸோ கன்னடா, தமிழ், ஹிந்தி, பாலையா தெலுங்கு. அந்த சண்டை காட்சியை பாருங்க. போய் அவர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கன்னடம் பேசுறவர் வந்து ஏய் நேனு கன்னடிகா ஏய் அப்படின்னா இவர் யோ அப்படி சொன்னாலே அவனுக்கு புரியும். இவருக்கு தெரியுமா, இவருக்கு கன்னட லாங்குவேஜ் தெரியும். அதான் சண்டை முடிஞ்சதுக்குள்ள இப்ப 35 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 ஹவர்ல 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
ఇవరు அவர் வர்றாரு. ఏయ్ నేను కన్నడిగా ఏయ్ నేను చంపేస్తాను ఇవరు ఏయ్ ఏది సౌండ్ మారి గాతాలి గాలు పొత్త నేను పొత్త గేలు నేను ఒమ్మ మగనే అమర్దాను మేరే నేనే కన్నడిగా గారు మేరే శివాజీ షేర్ మారుకోనే ఏయ్ பேசி முடிச்சியா தெரியுது பல்லு மூடலு வாயிலு பேசிட்டியா பேசியாச்சு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு நான் சொல்றேன். இவரு எல்லாம் பேச சொல்றாரு. கன்னடா இஸ் மை ஹோம், கன்னடா இஸ் பீப்புள் இஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கன்னடா இது கன்னடா அது கன்னடிகா ஹீரோனே இந்த மாதிரி கேவலம் கட்ட உனக்கு கன்னடிகான்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஓகே ஒரு ஏரியாவை கவர் பண்ணி இதுல ஒரு 10 நிமிஷம் போச்சு. அடுத்தது நம்ம தமிழ்ல இருந்து விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏய் என்ன உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னோடனே இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் இந்த படத்தில் ஒரு எம்எல்ஏ வேறையா பாலையா எம்எல்ஏ ஒரு 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 பதவியில் இருக்கிற பெரிய ஒரு ஆஃபீஸரே ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாசா போயிருக்கீங்க, இவ்வளோ நேரம் மாசா சிங்கம் கிங்கம்லாம் அவங்கள ஏற்றிருக்காங்க. அந்த தமிழ் வில்லன் வந்து கேட்குறாரு, இதை புடி அப்போ தான் நடிச்சு அந்த தமிழ் வில்லன் வந்து கேட்குறாரு உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னோடனே கொள்ளு கொள்ளு பா கொள்ளு பா உன்னை கொன்னுடுவேன். கொன்னுடு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். கொன்னுடு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற என்ன பண்ற மாசீன்ல வந்து ஒரு ஆம்பளை வில்லனை கொல்லு கிட்ட போய்கிட்டு இருக்க. கொன்னுடு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். கொன்னுடு. நம்ம படத்திலேயே நிறைய எடுத்து அவர் சொல்றாரு உன்னை கொண்டுடு வேணும். கொண்டுடு உன்னை கொண்டுடா. நான் பாக்குறேன் ஐயா யாருங்க தாடு லேடிஸ் எல்லாம் இருக்க இடத்துல வந்துகிட்டு ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஒரு பெரிய ஹீரோ என்ன பண்றது, உன்னை கொண்டுடுவேன்னா கொல்றா பாப்போம் குத்துறா பாப்போம் நெஞ்சில அப்படித்தானே பாப்பாங்க. நெஞ்ச காட்டுங்க சார். ஒரு மாசி ஓப்பனிங்ல வந்து நெஞ்ச காட்டுங்க. இவரு கொல்லு கொல்லு அவன் பிடிக்கிறான் தான். எனக்கு மண்டையெல்லாம் சுத்திருச்சு. கொஞ்ச நேரம் அப்புறம் ஏய் நான் யாருன்னு தெரியுமா சொன்னோன்னு தெரியறதுக்கு நீ என்ன புரட்சி கலைஞர் எம்ஜிஆரா இல்ல மக்கள் பசியை போக்க வந்த என்டிஆரா? நீ எல்லாம் பேசுறது தேவையா கிடையாது, கொன்னுடுவே போடா. ஓகே இப்ப தமிழ் ஏரியாவை கவர் பண்ணி இவர் போன உடனே அங்க இருந்து ஹேய் மேரே வித்ரி ஹே சிர் பாத்ரி ஹே ஏய் மும்பை கே மகாராஷ்டிரா கே மும்பை ஹே யாருக்கிட்ட ஹிந்தி பேசுற? ஏய் கொன்னுடுவே என்ன. உடனே அவங்க கூட வந்து 2 பேரை கண்ணை பிடிச்சி தட்டி விட்டுட்டு மே மும்பை கே மகாராஷ்டிரா கே டெல்லி ஹே டெல்லிக்கு போய் ரைடு ஹே மே ஹே அண்ணன் தம்பி நான் அன்னைக்கு வந்து போனேன் ஹே ஹிந்தில பொம்மை வாலா ஹே அம்மா கே ரெயின் கோட் ஃபேமிலி ஹே பாணி ஆயே पानी पूरी है पानी पूरी उड़ची पानी ஊத்தி है தின்னு है யாரு கிட்டல ஹிந்தி பேசுற அவங்கிட்ட இல்லையா அது திருநெல்வேலியில சரி யாரு கிட்ட ஹே ஹிந்தி பேசுற ஹே ஏய் அப்படின்னு ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தி மறந்து போச்சு. பேசிட்டு இப்போ அவங்களே அடக்கியாச்சு. ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் பேரை சொல்லி நெஞ்சில தட்டி இப்படி கும்பிட்டாருன்னா எனக்கும் அவங்க எல்லாம் தெரியும். நீ யாரா புறம்போக்கு சொல்றாரு, நீ எல்லாம் ஹிந்தி தேசத்துல ஒன்ன மாதிரி ரவுடிகளா இருக்கவே கூடாது ஹே 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 அப்படின்ட்டு. இப்ப 3 ஏரியாவை கவர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கிட்ட ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட வர்றாரு. இவங்க கிட்ட பேசுனதுக்கே அவங்க கொடுத்த டைம் 1 hour 1.5 hour ஆயிடுச்சு. 1 hour டைம் கொடுத்ததுல 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாக்குறாரு இன்னும் 1/2 hour இருக்கு, என்ன பண்ண போறீங்க, எல்லாருக்கும் பொதுவா தமிழ்ல பேசுறேன் அப்படின்ட்டு பேசுறாரு. இந்த ஃபேமிலிஸை பாரு, நீ இப்படி கஞ்சா விற்கிறியா, எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? போகுது அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போகுது. சுத்தி அவ்வளவு கும்பல். இவர் பேச அந்த குடும்ப மக்கள் எல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் நமக்காக பேசுறாரு பாத்தியா அப்படின்னு எக்ஸ்பிரஷன். இவர் பேசுறாரு, படிக்கிற பிள்ளைங்க ஐஸ்கிரீம்ல அவங்க சின்ன ஐஸ்கிரீம்ல எல்லாம் அந்த கஞ்சா வச்சு கொடுக்குறியே, அவங்க போதைக்கு அடிமையான நீ என்ன பண்ணுவேன், இந்த நாட்டுல போதையை ஒழிச்சாகணும், எவனும் சிகரெட்டு தண்ணி கஞ்சா இதெல்லாம் கை வைக்க கூடாது, வச்சா நான் வர வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்லோ மோஷன்ல வர்றாரு. எல்லாரும் வர கும்பிடுறாங்க, ஸ்லோ மோஷன்ல வர்றாரு. அப்புறம் பார்த்தா இவர வீடை காட்டுறாங்க. அந்த வீடு வந்து நல்ல பெரிய ஒரு 1000 ஏக்கர்ல ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள சொந்த பந்தம்னு ஒரு 10,000 பேர், ஒரு 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு,
ஒரு 2 லட்சம் பேர் உட்கார்றதுக்கு அளவுக்கு ஒரு டைனிங் டேபிள்னு அந்த வீடு ஒரு கிரௌடாவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் பார்த்தா திடீர்னு பார்ட் 1ல இவரோட ஹீரோயின் இருக்காருன்னா ஜோடி மாலையை போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு செத்து போச்சான். நல்ல வேலை தப்பிச்சு. இவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சிட்டாருல. அப்ப அந்த அரசாங்கம் வந்து அந்த டெவலப்மெண்ட் இதை அறிவிக்கிறதுக்காக இவர் ஊருக்கு வர்றாங்க. இவர் ஊருக்கு வந்தா இவர் தான் அதெல்லாம் திறந்து வைக்கிறார். ஏன்னா இவர் அங்க ஒரு எம்எல்ஏ. திறந்து வச்சு முடிய பாலையா காரு நீங்கள் பெரிய பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் கூட இருந்து லஞ்சு சாப்பிடணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் ஒரு அவசரமான ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக தான் நான் அவசரமாக டெல்லிக்கு போகிறேன்னு பிஎம் கிளம்புறாரு. கிளம்பும்போது தான் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும், அந்த பொண்ணு வந்து ஒரு டயலாக் எழுதியிருக்காங்க பாருங்க, நம்பவே முடியலனால. அந்த கூட வந்த பொண்ணு அந்த பிஎம் சார்கிட்ட சொல்லுது, சார் பாலையா காருவோட ஒரு பொண்ணு பெரிய சயின்டிஸ்ட்டு, எத்தனை வயசு 17. பாலையாக்கு ஒரு பொண்ணு 17 வயசுல சயின்டிஸ்ட், நம்பவே முடியலேலு. பார்த்தா அவன் சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு ஐக்யூ லெவல் 226. யாரு பாலையாக்கு பிறந்த பொண்ணுக்கு ஐக்யூ 226? நம்பலேது இது நம்பலேது. எப்படி சாத்தியம்? தெரியலு. அவங்க படம் அவங்க உருட்டலு பார்த்தா அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு ஊர்ல தங்கி, அவங்களுக்கு ஒரு மேடம் இருக்காங்க, ஒரு அழகான மேம். அவங்க தலைமையில இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல அவஸ்தைப்படுறாங்கல்ல. வெயில்ல ஒரு சண்டை நடக்கும், குளிர் பிரதேசத்துல சண்டை நடக்கும். அதுக்கு இவங்க ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷனை நம்ம உடம்புல மிலிட்டரி ஆபீசர்ஸுக்குள்ள போட்டுட்டோம்னா அவங்க உடம்பு நியூட்ரல் ஆயிடும். குளிருக்கு போனா குளிர் தெரியாது, சூடுக்கு போனா சூடு தெரியாது, தாராளமா நின்று சண்டை போடலாம். அப்படி ஒரு மருந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நேரம் பாலையாவோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த அக்கண்டாவில் அவங்க மகன் பார்ட் 1ல அவங்க கூட இருக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாருன்னு அந்த மகனை நினைச்சுக்கிட்டு ஐயா ஐயான்னு மகனை நினைச்சுக்கிட்டே சிவனை போட்டு திட்டிக்கிட்டே ஒரு ரூமில் அடைஞ்சு கிடக்கு. இப்போ அந்த வீட்டில இருந்து அந்த பொண்ணுக்கு, சயின்டிஸ்டோட பொண்ணுக்கு ஃபோன் போகுது, ஏமா உன் பர்த்டேக்கு நீ ஊருக்கு வர்றியா? ஐயோ நான் வரல சித்தி, எனக்கு டைம் இல்லை சித்தி. நீ வர்ற, இங்கே அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஊருக்கே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ வர்ற, நீ பர்த்டேக்கு வர்றன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை மேம் ஒட்டு கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க, நமக்கு ப்ரொஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நீ ஊருக்கு போ, நீ மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு போ. அப்போ நீங்களும் வாங்க மேடம், எங்கள் அப்பாவுக்கு அங்கே ஹீரோயினே இல்லை அப்படின்னு மேமையை சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. சரின்னு இப்போ மொத்தமாக ஊருக்கு போயிடறாங்களா. இதில் ஒரு சீன் வச்சிருக்காங்க. பாலையா வீட்டுக்கு பின்னாடி பெரிய அடுப்பெல்லாம் வச்சு அதை போடு, கொத்தமல்லியை நிறையா போடு, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், பொண்ணு வந்தோடனே அதை சாப்பிடுவா, அது இதுன்னு போடுன்னு எல்லாம் போட்டு தடவோட சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பொண்ணோட கார் வந்துருச்சு. பொண்ணு அங்கேருந்து அப்பா ஓடி வருது. ஓடி வந்து பின்னால கட்டி பிடிக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு வருது, அதுவும் பிறந்த நாளுக்கு வந்திருக்க. ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு, மகளே அப்படின்னு மகளை திரும்பி பார்க்கறது, மகளே அதான் இந்த சமையலே அந்த பொண்ணுக்காக தான் பண்றாரா. இவர் வந்து அந்த பொண்ணு பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்பா அந்த அப்படியே நிக்கிறாரு. என்ன வீராப்போ அந்த மனுஷனுக்கு, ஸ்ட்ராங் மேன், அயன் மேன். பொண்ணை கூட திரும்பி பார்க்காம நிக்கிறாரு. அப்பா ஐயா பாப்பாவை பாருங்க ஐயா. அந்த பொண்ணா முன்னுக்கு வருது. இவர் திரும்பவே இல்லையா, அந்த பொண்ணா வருது முன்னுக்கு வந்து, அப்பா இன்னொன்னு வரமாட்டேன்னு சொன்னியேம்மா. அப்ப யாருக்கு இந்த சமையல்? பொண்ணு வருதுன்னு சொல்லி அது வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தானே இவ்வளவு சமையல். நீ வரமாட்டேன்னு சொன்னியேம்மா. அப்ப யாருக்கியா இவ்வளவு பெரிய பானையில சமைச்சுக்கிட்டு இருக்க? கொத்தமல்லி எல்லாம் பொண்ணுக்கு பிடிக்கும்னு போட்டியா? எந்த பொண்ணுக்கு? எத்தனை பொண்ணு உனக்கு? அப்ப அவர் சொல்றாரு, வந்துட்டியாமா? வந்துட்டேன், நான் மட்டும் வரலப்பா. அப்புறம் நல்லா பாத்துக்கங்க, பொண்ணு பின்னாடி வந்து கட்டி பிடிக்கும் போது அந்த கல்லு மாதிரி நின்ன மனுஷன் இங்க மேமும் வந்திருக்காங்க. பண்ணனே மேமா ஸ்பெஷலி மேமும் வந்திருக்காங்க. மேம் வந்திருக்காங்களா? அலையிறாங்க அந்த ஆளு. பொண்ணா மேமான்னு பார்த்தா மேம் தான் முக்கியம். பொண்ணு வந்து அப்பா அப்பாங்கிறது திரும்பவே இல்லை. கல் நெஞ்சக்காரன் எங்க மேமும் கூட வந்திருக்காங்க. டக்குன்னு திரும்பி மேமு நீங்க தான் மேமுவா? அவங்களும் ஆஹா இவங்க அப்பா அப்பான்னு சொல்லும் போது நான் யாரோ ஒரு கிழட்டு பையில மைண்ட்ல நினைச்சு வச்சிருந்தேன், நீங்க அதை விட கிளடு, நீங்க தான் பாலு அப்படின்ட்டு கையை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஆன்மானா அவங்க பார்த்ததே இல்லை. இப்போதான் முதல் தடவை பார்க்குறாங்களாம். கை கொடுக்குறாங்க, கை கொடுத்துட்டு வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க கிட்ட பொண்ணு கிளாஸ் எடுக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி பொண்ணு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் அந்த கேரக்டரை ஸ்டார்டிங்கில் அந்த 1 hour வேலைக்கு 2 hours உட்காந்து பேசிட்டு சண்டை போட்டு சண்டை காட்சி வந்துச்சுல, அதில் என்ன சொன்னார் பாலையா, இந்த ஊர் மக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி அப்படி இப்படி ஏதாவது வந்தால் கொண்டுடுவேன்
இந்த இதுக்குள்ள கஞ்சா ஃபேக்டரி அது இது இந்த சரக்கு தம்மு அதை எதுவும் இருக்கக்கூடாது. சரக்கு கடையெல்லாம் மூடு இழுத்து மூடு. சரி சூப்பர் வாழையா டீ டோட்டலர் போல இருக்கு. பார்த்தா பொண்ணோட பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நைட் ஆகுது, சாப்பிட போறாங்க. அவர் வீட்டு வேலை செய்யறவரை கூப்பிடுறாரு. தினேஷ் ஜவா. தினேஷ் ஓடி வர்றாரு. என்னங்க ஐயா சாப்பிடணும்? ஆமா ஐயா கீழே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி சொன்னு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடியா என்னன்னு கேட்டா சரக்கு கேட்கிறாங்க. ஏன்டா அரை மணி நேரமா எங்களை போட்டு உசுர் எடுத்து அந்த டயலாக பேசி அது ஊருக்கு மட்டும்தானா? இவர் நல்லா வாங்கி வச்சு குடிக்கிறது போல. பொண்ணோட பிறந்த நாள், பொண்ணோட மேம் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏ மக்களுக்காக போராடுற ஒருத்தர் சரக்கு சாப்பிட்டு தான் சோறுல கை வைப்பேன்னு சட்டை பிடிக்கிறாங்க. இவர் சாரிங்க ஐயா சின்னம்மா வந்து அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு. அப்ப வீட்டுல சரக்கு இல்லையா? இல்ல. சரி போய் வெளியே கடையில வாங்கிட்டு வா. ஐயா மன்னிக்கணும். என்னடா நீங்க தான் ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 8 மணிக்கு மேல இந்த ஊர்ல சரக்கு வைக்க கூடாதுன்னு எல்லா கடையும் அடிச்சு நொறுக்குனீங்க. அதாவது லெட்டரை அமைச்சதும் ஒரு ஆளு, அதை பிரிச்சு படிச்சதும் ஒரு ஆளா? வேண்டாம் அந்த ஊர்ல சரக்கே விற்க கூடாது, 8 மணிக்கு மேல சரக்கு விற்க கூடாதுன்னு சொல்றது இவரா? 8 மணிக்கு மேல பிளாக்லாவது வாங்கிட்டு வா அப்படின்னு வீட்டு வேலைக்காரரை அனுப்புறது இவர் தானா? இதாவது பரவாயில்ல, இதை விட ஒரு சில்லறத்தனம் ஒண்ணு பண்ணுவாரு. பொண்ணு யாரு ஏதோ அரசாங்கமே பாராட்டுற அளவுக்கு என்னத்தையோ கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய சயின்ஸ் லேப்ல வேலை செய்யக்கூடிய ஒரு 17 வயசு 226 IQ வச்சிருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா அந்த பொண்ணோட மேம் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சு. இது எந்த அளவுக்கு இந்த ஆள் ஒரு குடிகாரன்னா, அவர் வீட்டுக்கு அந்த ஹால்ல நடந்து போயிட்டு இருப்பாரு. எங்கேயோ ஒரு ரூம்ல அந்த மேடமும் சரக்கு அடிக்கும். அந்த மேடம் அந்த சரக்கு போத்தல அப்படி திறக்குமா, அந்த சவுண்ட் கேட்டு வந்த ஆளுக்கு ஏய் எங்கேயோ எவ்வளவு பாத்தல் திறக்கிறாங்க, அந்த அளவுக்கா நீ மொடா குடி. அதுக்கப்புறம் பாத்துருவாரு. பார்த்தா மேம் கையில ஒரு சரக்கை வச்சு இப்படி குடிக்கும் போது இவர் இங்க இருந்து ஏண்டா பாலையா நீங்க நான் காட்டுறதெல்லாம் ஒரு சீனா எடுத்து வச்சு அது சரக்க பாத்தீங்க அப்படிங்கிறாரு. உள்ள போறாரு. போய் மேம் கூட பேசி மாய்க்கு கேக்கி உட்காந்து சரக்கு அடிக்கிறாரு மேம் கூட. இது என்ன சரக்கு, அந்த சரக்கா இந்த சரக்கான்னு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க 17 வயசு பொண்ணோட டீச்சர் கூட. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சொல்றாங்க, இன்னைக்கு உங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டி சும்மா அதகலமா இருக்கணும், என்ன பண்ண போற? அது சரி பாலையா படத்துல பாட்டு இல்லாம உயிரே போற சீரியஸான படத்துல கூட இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இதுல பொண்ணோட பாட்டிய சாக்கா வச்சு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லா தான் இருந்தது. இந்த வயசுக்கு இவ்வளவு ஸ்பீடு ஆடுறதே பெரிய விஷயம். அது யாரு மேம் கூட ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல பாலையாவை எப்படி ஒத்துக்க வச்சாங்கன்னு தெரியல. எந்த ஹீரோயினும் இவர் தொடல, 2 ஹீரோயினோட ஆடல. இதெல்லாம் எப்படி ஒரு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு 17 வயசு பொண்ணுக்கு அப்பான்னு இப்பதான் ஒத்துக்கிட்டு இந்த சைட்ல மட்டும் ஒரு 4 முடிக்கு வெள்ளை அடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. இப்பதான் அவங்க பொண்ணு திருப்பி நாங்க எங்க லெப்புக்கே போறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு பிளான் போட்டாங்கல்ல சைனீஸ் வில்லைங்க, இவ்வளவு நேரம் இவர கதையை உருட்டி போட்டு இப்போ இங்கே வர்றாங்க. இங்கே வந்தா அந்த இந்தியாவில் இருக்கிற பையை வச்சு சைனீஸ்காரன் என்ன பிளான் போடுறான் அப்படின்னா, அவங்க கடவுள் நம்பிக்கை அளிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள வீக் ஆக்கிட்டு அவங்கள கொல்லணும், இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன பண்ண போற? மக்கள் கூடுற மகா கும்பமேளா, அங்க ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, தண்ணியில விஷத்தை கலக்குறான். ஒரு வைரஸ் அதுல கலக்கு, அதுல முங்கி குளிக்கிறவங்க எல்லாம் சாகட்டும். சாமி கும்பிட வந்த இடத்துல எல்லாரும் சாகுறாங்களே, அப்ப சாமியா இல்லையே அப்படின்னு ஒரு அவங்கள மைண்ட் டைவர்ட் பண்ணி சாமி நம்பிக்கையை உடைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள கொல்றான், அந்த நாட்டை அழிக்கிறான். இப்படின்னு ஒரு அதிபுத்திசாலித்தனமான ஒரு பிளானை ஒரு கோயக்குள்ள டிஜிட்டல் கோயக்குள்ள இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்ட மாதிரியே அந்த கும்பமேளாவில் நடத்திட்டாங்க. வைரஸையும் கலந்து விட்டாங்க. பல பேர் திடுதுப்புன்னு சாகுறாங்க. அப்போ இந்த ஸ்பையை போய் அவங்களுக்கு மத்தியில், நானே ஒரு பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான், ஆனால் பாரு கடவுள் உன்னை காப்பாத்திச்சா, கடவுள் இல்லை அப்படின்னு டக்குன்னு நடத்துறாங்க. 5 நிமிஷத்துல கடவுள் நம்பிக்கை அடைஞ்சு விட்டாங்க. கடவுளே இல்ல, சாமி கும்பிட்டு வந்த இடத்துல செத்து போயிட்டாங்க பாத்தியா அப்படின்னு எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. இதை நம்ம பொலிட்டிக்கல் பீப்புள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் என்ன பிளான் பண்றான் பாத்தியா, இதை நம்ம இல்லாம ஆக்கணும், கடவுள் இருக்காரு அப்படின்னு இவங்களை நம்ப வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு அக்கண்டா வந்து அப்படியே ஒரு சாமி படமா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இது எந்த அளவுக்கு சாமி படம்னா, கொஞ்ச நேரத்துல சிவன் எல்லாம் வருவாரு பாருங்க, கேமியா பண்ணிருக்காரு. அப்படி என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த வைரஸ் இந்த தண்ணி எடுத்து ஒரு லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பும் போது அது ஒரு புதுவிதமான வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வைரஸுக்கு இப்போ உடனே வேக்சின் கொடுக்கணும், வேக்சின் ஒன்று உருவாக்கணும். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல எங்களுக்கு வேக்சின் வேணும், அதை மக்களுக்கு போட்டு மக்களை எல்லாம் காப்பாத்திட்டோம்னா நம்ம கடவுள் இருக்காரு அப்படின்னு மக்களை நம்ப வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா, அந்த கதை எப்படி டிராவல் ஆகி வருதுன்னா, நம்ம பாலையாவோட IQ இருக்கிற பொண்ணு
அந்த பொண்ணு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கும்ல மிலிட்டரி ஆஃபீஸர்ஸுக்கு, அந்த மருந்து தான் இவங்களோட வேக்சினா வந்து நிக்க போகுது. அந்த வைரஸை அந்த மேமே தான் உடம்புல ஏற்றி கொஞ்ச நேரத்தில் எனக்கு அந்த மருந்தை போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு மருந்தை போடுறாங்க. மேமுக்கு உடம்புலாம் சிவப்பாயிருச்சு அந்த வைரஸ் ஏறணும்னு. கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச மருந்து எடுத்து போடுறாங்க. போட்டுட்டு அந்த பொண்ணு அந்த மேமோட ரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்படியே பாக்குது. பார்த்துட்டு என்னமாச்சு, மருந்து வேலை செய்யணும். We made it, sir. அதுக்கு ஏன்டி அழுவுற? ஏன் அழுவுற? மேடம் மண்டைய போட்டு நானே மருந்து வேலை செய்யல, மேடம் சாக போகுது. உங்க அப்பா மாதிரியே இருக்கியம்மா. தேவையில்லாத இடத்துல பேசுற, தேவையில்லாத எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்குற. அழுவுற உட்காந்து. என்னன்னு கேட்டா மருந்து வேலை செய்யலாம், சந்தோஷம் தானே. ஆனா போமா அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு. மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மருந்தை ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய செய்யணும்ல. அதுவும் அங்க இருக்கிற ஒரு லேப்ல தான் செய்யணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேப் இருக்கு, பனி மூட்டை நிறைஞ்ச இடத்துல. அப்போ இங்க இருந்து ஒரு சின்ன டப்பாவில் பாவக்காய் ஜூஸ் மாதிரி பச்சை கலர்ல கொஞ்சம் அந்த வேக்சின் கொஞ்சம் மருந்தை ஊற்றி எடுத்துட்டு அதை இப்போ இவங்க கொண்டு போறாங்க அங்க ஒரு லேபுக்கு. இவங்க இங்க இருந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போறதுக்குள்ள வில்லனோட குரூப் இங்க வந்துருச்சு. வந்து டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பட சுத்திருச்சு. கேட்டா இங்க சொல்றாங்க திஸ் இஸ் ஹை செக்யூரிட்டி ஜோன். ஹை செக்யூரிட்டி ஜோன் யாருக்கு? ஒருத்தர் கூட இல்லாம எல்லாரையும் சுட்டு போட்டாங்க. அப்ப யாரோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க உள்ள இருந்து. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஹீரோட பொண்ணுக்கு தான் IQ 226. இதுல என்ன பெரிய கொடுமை தெரியுமா? பாலையாக்குன்னு வச்சிருந்த அந்த மேம கொண்டுட்டாங்க சார். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சரோட அந்த பொண்ணோட டீச்சர் இவர் கல்யாணம் பண்ணி பார்ட் 3க்கு லீடு விடுவாருன்னு பார்த்தா முடியாது, பாலையா கூட எனக்கு வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மேம் என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு கிட்ட அந்த பச்சை பாவக்காய் ஜூஸை கொடுத்து இதான் மருந்து, இதை உன்னோட ஸ்கூல் பேக்ல நான் வச்சிருக்கேன், நீ எங்க போகணும் யாரை பார்க்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூல் பேக்ல இருக்கு, நீ அப்படியே குறுக்கு மூத்திர சந்து வழியா விழுந்தடிச்சு போனீங்கன்னா 4வது ரைட்ல 3வது இடத்துல இருக்கிற லெப்ல போய் சேர்த்துட்டீங்கன்னா மிச்சத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, மக்களை காப்பாத்திடலாம், இந்த மொத்த நாட்டோட மக்களோட உயிரே உன் கையில தான் இருக்கு, ஓடு அப்படின்னு அந்த பொண்ணை துரத்தி விட்டோன்னே தப்பிக்கா பார்க்க அப்படின்னு இவ சுட்டுறாங்க. சுட்டோன்னே இவ செத்து போயிட்டா. அப்பா எங்கன்னு இவ ஓடுறா, அந்த பனி பிரதேசத்துக்குள்ள ஓடுறா, குடுக்குன்னு ஓடுறா. இவங்க துரத்தி போறாங்க. டாப் வேலை டுபுன்னு சுடுறாங்க. ஒரு குண்டு வேலை தான் வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா IQ 226 பாலையாவோட பொண்ணு அப்படித்தான் இருக்கு. குண்டெல்லாம் படாது. பார்த்தா ஒரு பெரிய நிறைய குகைகள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வளைச்சி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி குடு மருந்த குடு, மாட்டேன் நான் தர மாட்டேன் கூட பேகை பிடுங்குறாங்க. அந்த பொண்ணு விட மாட்டேங்குது. அந்த பொண்ணை ஒரு எட்டி மிதிச்சுட்டு அந்த பேகுக்குள்ள இருந்து கையை விடுறாங்க. விட்டு பாவக்காய் ஜூஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பார்த்தா ஒரு ருத்ராட்சமும் ஒரு சிவலிங்கமும் அதுல ஒரு செயின் மாதிரி ஒன்று தொங்கி அது பாவக்காய் ஜூஸோட வருது. அப்பதான் கட் பண்ணி பிளாஷ்பேக் போறாங்கன்னா இந்த பொண்ணு பார்ட்வேல சின்ன பொண்ணா இருக்கும் போது அக்கண்டா வந்து நான் வர்றேன் அப்படின்ட்டு போகும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு இது கொடுப்பாரு, ஆயுஷ்மான் பவ, உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ கூப்பிடாமலே நான் வருவேன், இந்த வச்சுக்க என் மாலை அப்படின்னு போட்டு போயிட்டாரு. அவர் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு இப்ப வேலை வந்துருச்சு. எப்படி டைரக்டரோட ட்விஸ்ட் பார்த்தா இவர் அந்த இதை எடுத்துட்டு இவளை கொல்லுடா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நேரா கண்ணை திருப்புறாங்க. இல்லையே கன் வரும்போது கழுத்துல ஏதோ வந்து குத்துது. யாருங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 500 வயசுல ஒரு தாத்தாங்க. யாருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா படம் ஸ்டார்டிங்ல நல்ல யங்கா ஒரு 50 வயசுல உள்ள போனாரு அக்கண்டா. இந்த தியானத்துக்கு போன அக்கண்டா முடியெல்லாம் வளர்ந்து தாடி எல்லாம் வளர்ந்து சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்காரு. அவர் வந்துட்டாருங்க வெளியே. அப்பா இப்பதாங்க பிடிக்குது சூடு படத்துக்கு. இனி அவர் பேச போற வசனங்களை மட்டும் கவனிக்கல. வர்றாரு. இந்த பொண்ணு பாக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பாவுக்கு வயசானா இப்படிதானே இருக்கும். உங்க அப்பாவுக்கு வயசாகி ரொம்ப நாள் ஆகுது, உனக்கு தெரியாம மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு உங்க சித்தப்பாரு, அவருக்கு 500 வயசு. அவர் வர்றாரு. வந்தா இனி நான் சொன்ன மாதிரி இந்த கிரேட் பாலையா சர்க்கஸ் தான். என்ன அடிங்கிறீங்க, கிரிக்கெட் பேட் அந்த போல அந்த பேட்டை வச்சு தட்டுற மாதிரி ஒரு திரிசூலம் வச்சிருக்காருங்க. அப்போ அந்த திரிசூலம் என்னெல்லாம் பண்ணுது தெரியுமா? மல்டி பர்பஸ் சூலம் போல இருக்காது. அதை என்ன பண்றாரு, அங்க ஒருத்தன் ஓடி வர்றான். அந்த திரிசூலம் ஒரு கையில இருக்கு. அவன் கிட்ட வந்தோடனே சக்குன்னு குத்தலாம். செய்ய மாட்டான். என்ன பண்ண போற? அவன் வருவான்ல, திரிசூலத்தை பின்னாடி தூக்கி எரிஞ்சா அது போய் குத்தி வருங்கடா. அது என்ன ஸ்பிரிங்கா? ஒரு பொருள்ல பட்டோடனே அந்த இடத்துல கீழே விழுந்துறாது. ஆனா இது இவரோட சூழல் நேரா வர்றவனே இப்படி குத்த மாட்டான். அவன் கிட்ட வரும்போது தூக்கி பின்னாடி தட்டுவாரா, அது ரிவர்ஸ்ல போய் இப்படி அப்படின்ட்டு வருது. வந்து அவனை குத்துது. குத்துறதுக்கு அப்புறம் சும்மா இருக்கலாம்ல, இவர் புடிச்சுக்கிட்டாரு அவனை. இப்ப என்ன பண்ண போற? இப்போ பாடுறான்ட்டு என்ன பண்றான்? அவனும் மானம் கட்டி போய் சுத்திட்டு இருக்காங்க. சுத்துறாருங்க.
நம்ம சின்ன வயசுல அந்த சுத்தி குச்சியில தான் சுத்திட்டு இருக்கோம் சுத்துறான் அந்த ஆளு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வில்லன் இப்ப நிக்கிறாரா, வில்லனுக்கு பின்னாடி 10 பேர். இவர் அந்த சூளத்தை எடுக்கிறாரு, சூளை ஃபுல்லா சிவப்பாச்சு ரத்தம். அந்த சூளத்தை அப்படி தூக்கி போடுறாரா. அது வில்லன் இங்க இருக்காருன்னா அந்த சூளம் வந்து வில்லனை மட்டும் விட்டுட்டு சுத்துது 360 டிகிரில வில்லனை சுத்திட்டு இவர கைக்கே வந்துருச்சு. நான் கேட்டேன் இப்ப எதுக்கு அதை தூக்கி போட்டேன், இந்த ஆளுக்கு சுத்திட்டு வர்றதுக்கான்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி நின்ன 10 பேர் தொப்பு கீழே விடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சூளம் போய் இவரை குத்தலையா, இவருக்கு பின்னாடி இருக்கிற 10 பேர் கழுத்தை சீட்டு வந்துருக்கு. இதாவது பரவாயில்ல, ஒரு 10 பேர் இவரை நோக்கி ஓடி வர்றாங்க. இவரு சூளத்தை எடுத்தாரு என்றாரு, ஏக்கு தோக்கு தீக்கு தாக 10 பேர். இப்ப பாரு ஆண்டி அப்படின்னு அந்த திரிசூலத்தை இவர கழுத்துல வச்சாரு. கிரட்டு அப்படின்னாரா, இவர கழுத்துல சுத்துது. கழுத்துல சுத்தும் போது கிட்ட வர்றவங்க எல்லாம் சூளம் சுத்துது தெரியுமில்ல, கீழே குனிஞ்சாவது வரலாம்ல. நேரா பப்பர பேன் வந்து இவர் நடந்து வர்றாரு, சூளம் சுத்திக்கிட்டே இருக்கு, இவர் கழுத்துல சுத்துது. எல்லாரையும் வெட்டுது, சபுக்கு வெட்டி அதுல ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்புறம் ஒரு 10 பேர் ஓடி வர்றாங்க. இப்படி இருந்த சூளத்தை இப்படி திருப்பி குத்துனாரு. எல்லாரும் இந்த வெயில் அடிக்கும் போது காய போடுற துணி மாதிரி அதை தொங்கிட்டாங்களா, இவர் அதை உடனே கழுத்துல வச்சாரு. கழுத்து சுளுக்கிருமையா, அவங்க ஒவ்வொருத்தரும் 100 கூட இருப்பாங்க போல இருக்கு. ஆனா அது தூக்கிட்டு வரும்போது ஒரு மாதிரி கால்ல தூக்கிட்டு ஏன் இவ்வளவு பண்ற இறக்கி விடு, இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வில்ல என்ன பண்றான், ஒரு பெரிய கன் எடுத்து டப்புங்கிறான். சிம்பிளா டிப் அப்படின்னு சூளத்தை வச்சு என்ன அது சரி ஒரு புல்லட் தட்டி விட்டாங்க, நல்லா கண்டு தெரியுது தட்டி விட்டாங்க. அப்புறம் பார்த்தா குண்டு மலை போகுது. இவரு என்ன புல்லட்டை தடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு புல்லட் மேல ஒரு ஆள படாது. சூளத்தை வச்சு புல்லட்டை தட்டுன்னு ஒரு ஆளுங்க இருந்தாரு. என்ன சண்டைங்கிறீங்க. கடைசியில அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டாரு, அம்மா ஆயுஷ்மான் பாபு நீயும் உயிரை கூட மதிக்காம இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல செய்யறதுக்கு பாவக்காய் ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அந்த பாவக்காய் ஜூஸ் இந்தா வச்சுக்க, உன் வேலையை பாருமா, உனக்கு துணையா நான் இருக்கேன், நான் இறங்கிட்டேன் அப்படின்னு போது ஒருத்தன் வர்றான். அந்த நேரம் பார்த்து அவன் தலையை பிடிச்சாரு, காலை இப்படி தட்டி அவனை இப்படி கையில தூக்கிட்டாரு. ஐஸ்கிரீம் பான் மாதிரி தூக்கிட்டு அந்த கால கண்ணு அவள கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் தெளிஞ்சு போ அப்படி தூக்கி போட்டு அவனை போட்டு மண்டையை போடுது கொண்டுட்டு அந்த ஆளை. இதுல ஊர்ல இருக்கிற அந்த பாலையோட அம்மா தம்பி பாலையை கூப்பிட்டு, நான் சாக போறேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குப்பா. என்னம்மா, எனக்கு உன் அண்ணன் அந்த அக்கண்டா கிழவன் தாப்பா கொல்லி வைக்கணும், அவன் கொல்லி வச்சா தாப்பா என் ஆத்துப்பா சாந்தி அடைய. அவரு சரிம்மா கண்டிப்பா கண்டிப்பா எரிச்சிடறப்பா. ஏன்டா ஒரு அம்மா கூப்பிட்டு நான் சாக போறேன் என் கடைசி ஆசை சொல்லும் போது, ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. இவரு பாப்பாரு, ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு கிடக்கு. அப்படியா, அவன் வந்து கொண்டு வச்சுதான் சாகுவியா, சரி கண்டிப்பா உன்னை கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சரின்னு இருந்தாரு. இப்ப அந்த அக்கண்டாவை போய் எங்க தேடுறது, அவர் எங்க இருக்காரோ அதெல்லாம் தெரியல. இந்த ஆளு ஓகே சொல்லிட்டான். அப்புறம் பார்த்தா அந்த வில்லன் வர்றான், அந்த ஸ்பை வில்லன் இருக்கால, சைனாக்காரங்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே வர்றான். கவலைப்படாதீங்க சார், ஆளுங்கெல்லாம் அந்த பாவக்காய் ஜூஸை புடுங்க போயிருக்காங்க, நான் இப்ப அந்த லொகேஷனுக்கு தான் போறேன். இப்ப போய் அப்படின்னு பார்த்தா அந்த லொகேஷன்ல யாருமே இல்ல, பாவக்காய் ஜூஸும் இல்ல, அந்த சயின்டிஸ்ட் பொண்ணும் இல்ல, இவங்க யாரெல்லாம் செத்து கிடக்குறாங்க. இவர் போயிட்டு நிக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு பார்க்கும்போது அந்த வில்லனுக்கு மேல ஒரு வில்லன் புதுசா ஒருத்தன் யாரு, நம்ம மரதநாணய படம் நடிச்சாரு ஆதி, அவரு. ஆமா நீ என்ன இந்த பக்கம், ஐயோ மிலிட்டரி நீ என்ன பண்ற அந்த பக்கம்னு பார்த்தா அவரு ஒரு கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, ஒட்டமெல்லாம் கருப்பு போட்டு அந்த இந்த கெட்டப் இருக்கும் இல்ல, அருந்ததி படம் இல்ல, அந்த வில்லனோட கெட்டப்ல இந்த கலியுகத்துல இந்த மாடர்ன் ஏஜ்ல அப்படி ஒரு வில்லன். அது தேவையில்லாத ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரே தேவையில்லாதது. இப்ப என்னன்னா இந்த படத்துக்குள்ள இப்ப மந்திரவாதி ஆயிடுது, பேய் எல்லாம் பறக்குது. அந்த ஆள் இப்படி அக்கல தூக்கணும், அக்கல்ல இருந்து 3 பேய் வருது பறக்குது, ஸ்கிரீன் முன்னாடி வந்து நம்மள பார்த்து அப்படி பண்ணிட்டு போகுது, அந்த பேய் அடிவாங்குது. அதான் இவர் வர்றாரு, இவர் வந்து கேக்குறாரு, ஏய் பாய் நீ யாரு, நான் யாரு தெரியுமா. அவர் ஒரு விதமா பேசுவாரு, அகண்டமான கண்ட ஸ்மாரிக்கு பேர வேண்டாம், இவ்வளவு பெரிய பேரா உனக்கு, நான் என் பேருன்னு சொல்லவே இல்லை, என் பேரு அது, என் பேரு இது, நான் வந்து அந்த தீய சக்தியை அடக்கி ஆள்றவே, இந்த தீய சக்தியை அடக்கி ஆள்றவே, இதுக்கு இங்க வந்த உங்க அப்பனை கொன்னவே, உன் ஆளுங்களை கொன்னவே, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுவே, இவனை நான் கொல்ல போறேன், கூட வரியா, நான் என் கூட வரணும். உங்க அப்பா எப்படி செத்தான் தெரியுமா, எப்படி செத்தாரு, உங்க அப்பனுக்கு எனக்கு என்ன பந்தம் தெரியுமா, சொல்லு. ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி வருவான்னு பார்த்தா அப்படியே இந்த இடத்துல அந்த பாவக்காய் ஜூஸ் கதையெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த பையோட அப்பா எப்படி செத்தான், மந்திர தந்திரத்துல எப்படி செத்தான், இந்த மந்திரவாதி ஒரு கோயிலுக்குள்ள கூட்டு போய் கதை சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து பெரிய அரசியல்வாதி, அடுத்த பதவிக்கு போகணுங்கிறதுக்காக சூனிய வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க.
இந்த ஆளுக்கு இதான் வேலை, ஒரு கோயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆக்களை பலி கொடுத்து சூனியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இவர் பெரிய அரசியல்வாதிங்கிறதுனால வர்றாரு. இவரும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், 8 பிராமண குழந்தைகள், ஃப்ரெஷ் பிராமண குழந்தைகளை கூட்டுவா, அவங்க தலையை பலி கொடுத்தோம்னா 8 பேய்கள் சக்தியும் வரும், அதை வச்சு உடனே நான் பெரிய பதவியில் உட்கார வைக்கிறேன். இவரும் சரின்னு 8 பிராமண குழந்தைகளை கூட்டு வந்துருவாரா. பெரிய வட்டத்துக்கு பக்கத்தில் 8 பிராமண குழந்தைகளை உட்கார வச்சு ஜம் ஜலக்கு பிஞ்சலா கில்பலக்கு ஜில்பலா உள்பலக்கு பில்பலான்னு கையை வச்சு பிணைஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு கொகை, கூறனாலும் பரவாயில்ல உடச்சிட்டு வர்றது, அது ஒரு கொகை. சரியா அந்த கத்தி எடுத்து அந்த 8 பிராமண குழந்தைகளையும் வெட்ட போகும்போது, இது இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் நடக்கிற கதையில, அப்ப அக்கண்டா வந்து பழைய அந்த யங் கெட்டப்ல இருக்காரு, மேல இருந்து குதிக்கிறாரு. நான் யோசிச்சேன், இவ்வளவு நேரம் மேலதான் இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளை அடிக்கும் போதே வரலாம், இவ்வளவு நேரம் ஒட்டு கேட்கறது என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு கேட்டு சரியா அக்கடி குண்டத்துல வந்து இறங்கு, இப்படி கால் அகட்டிட்டு வந்து இறங்குறியே, நெருப்பு படக்கூடாத இடத்துல பட்டு இருந்தா அந்த குழந்தைகளை காப்பாத்துறது யாரு? என்ன சார் இறங்கி அங்க ஒரு ஃபைட், பல வசனங்கள் பேசி அங்க ஒரு ஃபைட் நடக்குது. பார்த்தா கடைசியில வில்லனை போட்டு அடின்னு அடிச்சு பார்ட்ஸா பிடிக்கிறாங்க. ஒரே அடிதான், பச்சாக்குன்னு கண்ணு பிடிக்கிட்டு போயிரு, இங்க ஒரு அடி நாக்கு பிச்சுக்கிட்டு போயிரு. இவ்வளவு வீக்கா இருக்கியடா, அடிச்சா பல்லு உடையலாம், நாக்கு கண்ணெல்லாம பிச்சுக்கிட்டு போகும். கடைசியில சூளத்தை எடுத்து நெஞ்சில குத்திடுவாங்க. வந்துட்டாரு. இவன் செத்துட்டானா இல்லையானு கூட அந்த ஆள் ஒழுங்கா பார்க்கல, எல்லாரையும் காப்பாத்திட்டு வந்துட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இவன் என்ன பண்ணிருக்கான், கண்ணை எடுத்து ஒட்டிக்கிட்டு நாக்கை எடுத்து தச்சுக்கிட்டு அந்த பிஞ்சு போன நெஞ்சை எடுத்து 8 பேய்களை வச்சு தச்சுக்கிட்டு அந்த 8 பேய் அக்களுக்குள்ள அடக்கிட்டு இவர் வந்துட்டாரு இப்ப பவரோட. இப்ப வந்து நான் பாலையாவை கொல்ல போறேன், நீயும் என் கூட வா, அவனை சாவடிக்கிறத நீ பாரு அப்படின்ட்டு இவர் பவரை கூட்டு நம்ம ஸ்பையை கூட்டிட்டு அவர் போறாரு. இந்த டைம்ல நம்ம பாலையா வந்து அப்படியே டிராவல் பண்ணி அந்த டிபெட் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல ஒரு சாமியாரை மட்டும் வச்சுட்டு ஊர் மக்களை கொண்டானே அந்த ஊருக்கு வர்றாரு. அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, அந்த சிவன் கோயில் பாலடைஞ்சு போய் கிடக்கு. அந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு இவர் கோயிலை புதுப்பிக்கிறேன் அப்படின்னு, ஏன் பாலடைஞ்சு கிடக்கு, மக்கள்லாம் வந்து இங்க சாமியே இல்லை, கடவுளே இல்லை, எங்களை எல்லாம் சாவ கொடுத்துட்டாரு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் தம்பிக்கு தான் வேலை, 1 hour தான் டைம் இருக்கு, அவங்களெல்லாம் காப்பாத்துனா போய் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்கள காப்பாத்தி வசனம் பேசி எல்லா மொழியிலையும் வசனம் பேசிட்டு வர்றது. அண்ணங்காரன் அதை விட மோசமா இருக்காங்க, பாவக்காய் ஜூஸை கொண்டு போய் டைமுக்கு சேர்க்கணுமா இல்லையா, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்துருக்காரு. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல நான் தூங்கிட்டேன், இந்த இடம் தான் கடவுள் நான் யாரு, சனாதன தர்மம் நான் என்ன, அது இதுன்னு இவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அது ஒரு 1 hourக்கு போகுது. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த இடத்துக்கு வில்ல மோப்பு முடிச்சு வந்துட்டான். ஸ்பை வில்லன்னு வந்து பாவக்காய் ஜூஸ் எடுக்க வந்திருக்கேன், இந்த மந்திரவாதி வில்லன் வந்து இவரை கொள்ள வந்திருக்கான். வந்து வசனம் பேசுறான், பாத்தியா நீ பிச்சு போட்ட கண்ணை எடுத்து ஒட்டிக்கிட்டேன், நீ பிச்சு போட்ட நாக்கை எடுத்து தச்சுக்கிட்டேன், நீ திறந்து போட்ட நெஞ்சத்தை நான் பூட்டிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் அக்களுக்குள்ள பேய வச்சுட்டு வந்துட்டேன்னு வந்து இப்ப சண்டை போட வரலாம். அப்ப பேசுவாரு பாருங்க நம்ம ஆளு, ஒரு வசனம், உன்னை நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு. இவரு இங்க கொல்றத முடிவு பண்றது ஒண்ணு காலம், இன்னொன்னு என் சூளம் இல்ல, ஐயோ எனக்கு மூலம் ஓடி இருக்கணும், ஓடலையே. இந்த டிஆர் டயலாகுக்கு மயங்கி நின்னுட்டா. உன் சிவன் என்ன செய்யறான்னு நான் பாக்குறேன், என் சக்திக்கு முன்னாடி உன் சிவன் ஒண்ணுமே இல்லை. இவர் உடனே ஒரு டயலாக் ஒன்று பேசினாருங்க, நான் நிப்பாட்டிட்டு 2 தடவை ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன், ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என் பவருக்கு முன்னாடி உன் சிவனெல்லாம் ஒரு தூசுடா எனக்கு. இவர் உடனே ஓம் நமச்சிவாயா, குருவி வந்து தொடைய சொரியுது, விடவா விடாம இருக்கவா, குருவி பிரம்மாஸ்திரம் முன்னாடி தொடைய தட்டுது, விடவா முன்னுக்கு போகவா. ஐயா ஒன்ஸ் மோர் ரிப்பீட், இந்த ரிப்பீட் பண்றேன், ஒன்ஸ் மோர் ஓகே. ஓம் நமச்சிவாயா, குருவி வந்து தொடைய சொரியுது, நான் விடவா இல்ல விடாம இருக்கவா. காட்டுக்குள்ள குருவியா வச்சிருக்கீங்க, எங்க காட்டுக்குள்ள இருக்கிற குருவி தொடைய சொரியுற வரைக்கும் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? தியானம் பண்ணலாங்க, தியானம் பண்ணா பாம்பு புத்து கட்டு, காட்டுக்குள்ள குருவி போற வரைக்குமா தியானம் பண்ணுவீங்க? ஒரு காலை தூக்கிட்டு தியானம் பண்ணும்போது குருவி அதான் இப்படி ஒரு 5 வருஷம் மொத்த காலை தூக்கிட்டு தியானம் பண்ணும்போது குருவி உள்ள போய் கூடு கட்டு வச்சு, கூடு கட்டுன உடனே பேசாம இருந்திருக்கேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு காலை அசைச்சோடனே குருவிக்கு அசைஞ்சு மூச்செல்லாம் முட்டுனோடனே குத்துது தொடையில. இதான் வில்லன் சண்டைக்கு வரும்போது குத்துது. அப்புறம் கேக்குறாரு, குருவி வந்து தொடைய சொரியுது, விடவா வேணா சார், விட்டுறாத ஊர் மக்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லை, இந்த நேரத்தில் விட்டுட்டீங்கன்னா கவலையா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு புரியல என்ன பேசுறாருன்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சவுண்டை மியூட் பண்ணிட்டு அந்த சப்டைட்டில் ஆக்சுவலி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் அதுக்கான உண்மையான அர்த்தம் புரிஞ்சுது.
தமிழ் டப்பிங்ல அப்படியே விட டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. பவரை விட சிவன் பெருசு இல்லைன்னு சொன்னோன்னே இவர் சிவன் கிட்ட கேட்கிறாராம், சிவனே ஒரு குருவி வந்து உனக்கு முன்னாடி தொடைய தட்டுது, இப்ப அந்த குருவியை நான் விடவா இல்ல கொல்லவா? இது நமக்கு தெரியாம இத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 4 தடவை அந்த சீனை திருப்பி திருப்பி பார்த்தேன்டா. இத தமிழ் டப்பிங் எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, என் பவருக்கு முன்னாடி சிவன் தூசுடா, ஓம் நமச்சிவாய, குருவி வந்து தொடைய சொரியுது, விடவா இல்ல அடக்கவா? நானும் மிஸ்டி அம்மா எல்லாம் யோசிக்கிறேன், இந்த ஆள் எதுக்கியா கவட்டுக்குள்ள குருவி வச்சிருக்கான். அதுல எனக்கு ஒரு டவுட் வேற, நான் சொன்னோன்னு இவங்க ஓடிட்டாங்க. நான் சொல்றேன், ஒரே பக்கமா குத்துற குருவி கழுத்து வளைக்கிறது கொஞ்சம் திரும்பி குத்திச்சுன்னா என்ன ஆகணும், விட்டுதானே ஆகணும் குருவிய அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். கடைசியில பார்த்தா குருவி கவட்டுக்குள்ள இல்லையா, இவருக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன குருவி தொடைய தட்டுது, உனக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பச்சா குருவி தொடைய தட்டுது, நான் என்ன பண்ணட்டேன், உன கொல்ல விடவா கொல்லவான்னு போய் கேட்கிறாரு. ஐயா டப்பிங் டீம் நல்ல வேலை பண்ணீங்க ஐயா, முக்கியமான சீன்ல கவட்டுக்குள்ள குருவி வச்சிருக்காரு. அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாரு. சப்டைட்டில மட்டும் பார்க்கும்போது அதுல அர்த்தம் இது, தெலுங்குல அப்படித்தான் பேசியிருப்பாரு. இவங்க பார்த்தாங்க குருவி தொடைய தொடைய, இவங்க கொடுக்குற காசுக்கு ரொம்ப டீட்டெயிலா எல்லாம் பேச முடியாது டப்பிங் டீம். ஓகே டேக் ஓகே, ஓம் நமச்சிவாயா, குருவி வந்து தொடைய குருவி வந்து தொடைய சரியுது, விடவா வச்சுக்கவா பேசிட்டு வந்துட்டாங்க. படத்தை போட்டு பார்த்தா நமக்கு கதி கலங்கிருச்சு, கவட்டுக்குள்ள குருவியா, என்னடா அக்கண்டாக்கு வந்து சோதனை, அப்படி ஒரு சீனு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வில்லன் இருக்காருல்ல, ஏன் வந்தா ஏன் போனான்னு தெரியல, திடீர்னு சிவனை விட்டு ஹனுமானோட கடத்தை எடுத்து ஹனுமான் வந்துருவாரு. குங்ஃபு ஹாஸ்டல் படத்துல வர்ற மாதிரி அந்த வில்லனை தூக்கி மேல போட்டுட்டு அவன் மேல போயிட்டான், இவர் இதா வர்றாண்டு இவரும் மேல வர்றாரு, மேல போய் கடத்தை தூக்கி நெஞ்சில் ஒரு அடி கீழே விழுந்துட்டான். சாகலையாவே இவர் அவனை தூக்குறாரு, அந்த கடத்துல ஒரு ஊசி இருக்கு மேல, அந்த ஊசியால குத்தி அந்த கிரில் சிக்கனை தூக்குற மாதிரி தூக்கி நங்கு நக்கு துணி அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுட்டு அவனை இழுத்து காது கிட்ட நெஞ்சு கிட்ட காது வைக்கிறாரு. வச்சோடனே லேப்டாப் 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 இன்னும் சாகலையா நீ அடிச்சுட்டு திருப்பி கேட்டோடனே லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு கீழே போட்டானே அவன் செத்துட்டான். நீ எதுக்கு மொத்த வில்லன்னு வந்த ஒரே அடியில சாகிறதுக்கா? அந்த வில்லனே தேவையில்ல. இப்ப சாமிக்கு எதிரா ஒரு பேய காட்டணும், இது என்னடா கொடுமையா இருக்குன்னு பார்த்தா அவனையும் கொண்டாச்சு, பையையும் அடிச்சு துரத்தியாச்சு. பாவக்காய் ஜூஸ் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கு. போய் தியானத்துல உட்காந்துட்டாரு. பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த சண்டை நேரத்துல, என்னன்னா ஊர்ல பாட்டி செத்து போச்சு, பாட்டியோட கடைசி ஆசை இது. அது வந்து கேக்குது, பாபா என்ன பாபா, பாட்டி உனக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க பாபா, உனக்கு இரக்கமே இல்லையா பாபா, கல் நெஞ்ச பாபா, கடவுளுங்கிறியே, கடவுள் இதைத்தான் ஆசைப்பட்டாரா பாபா, பாட்டிக்கு கடைசி ஆசை நீ கொல்லி வைக்கணும்னு பாபா, இப்ப பாட்டி இறந்துட்டாங்க பாபா, இங்க இருந்து அங்க நீ எப்படி பாபா போவ? அவர் உடனே என்ன தியானத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா கட் பண்ணா ஆச்சரியம், டிபெட் பார்டர்ல இருக்கிற பாபா ஒரு மைல்ல டிராவல் பண்ணி அப்படின்னு ஒரு மைல் கத்துது, சுடலிக்கு போயிட்டு வந்தாரு. க்ரௌடெல்லாம் விளக்கிட்டு யங் பாலையா நிக்கிறாரு, அவங்க அம்மா கொல்லி போட மாட்டேன், எங்க அண்ணன் வந்தாதான் நான் போடுவேன், அவன் எங்க இருக்கானோ அப்படின்னும் போது க்ரௌடை விளக்கிட்டு சைனாவுல இருந்து வந்துட்டாரு. எப்படி வந்தாரு இருங்க சொல்றேன். வந்தாரு, வந்து தம்பி கிட்ட ஊர் மக்கள் கிட்ட எதுவும் பேசல, தனியா குரு ஓம் கிரீம் கிரீம் சுவாகான்னு அவங்க மேல ஊத்துனாரு, கொளுத்துனாரு, கும்பிட்டாரு, போயிட்டாரு. அந்த அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேறிச்சு. அவர் போறாரு. பார்த்தா திடீர்னு இப்ப அந்த இது என்ன படம்னே தெரியல, ஆவியெல்லாம் வருது. அந்த அம்மாவோட ஆவி, அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற ஆவி வந்து எந்திரிச்சு போகுது. பாக்குது அவங்க மகன் கொல்லி வச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. யாரு? அக்கண்டா. இந்த அம்மா பின்னாடியே போகுது. சிவா, ஈஸ்வராவா உன் புள்ள பேரே மறந்துட்டியானே அப்படி பார்த்தா அந்த பாலையா திரும்புறாரு. இப்படி அப்படின்னு திரும்பும் போது பார்த்தா அங்க ஏதோ மேஜிக் நடக்குது. பார்த்தா வந்தது அக்கண்டாவே கிடையாது, அக்கண்டா ரூபத்துல சிவன். ஆமா இது என்ன ஜானர் படம்? பாவக்காய் ஜூஸ்ல ஆரம்பிச்சு எங்க வந்து கைவாரு, சிவனே இறங்கி வந்துட்டாரு. வந்துட்டு சிவன் ஒரு பாடம் புகட்டுறாரு அவங்க அம்மாக்கு. அம்மா தாயே, நீ அவருக்கு மட்டும் அம்மா இல்லை, இனிமே நீ எனக்கும் அம்மா. ஏம்மா அந்த கிழவனே பெத்த உனக்கு எவ்வளவு வயசு இருக்கும், அப்ப என்ன விட உனக்கு வயசு கூட தானே இருக்கும். இது பெரிய ரெஸ்பான்ஸ் சொன்னது வரல. வயசை பத்தி பேசினா சிரிச்சும் தலைய மாட்டான். அடுத்த இவன் வயசுக்கு வந்து சொல்றாரு, எனக்கு எப்பேற்பட்ட ஒரு பக்தனை நீ கொடுத்துருக்க, அதுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மரியாதை, எனக்காக ஒரு வேலையை அவன் சைனா பார்டர்ல உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காமா, உன் கடைசி ஆசைக்கு அவன் வரணும்னா நான் தானேமா வரணும், நான் ஒரு மகனா அவன் உருவத்திலே வந்து உன் கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டோம்மா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு
எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான், எப்பேற்பட்ட ஒரு தாத்தாவை மகனா பெற்றிருக்கேன் அப்படின்னு சிவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு சிவனே கேமியோ பண்ணிட்டு போயிட்டாருன்னா பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு அந்த ஒரிஜினல் பாலையோட உட்காந்துருக்கிற சைனாவோட உட்காந்துருக்கிற பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. அம்மா பாட்டியோட கடமையெல்லாம் முடிச்சாச்சும்மா, கடவுள் மாதிரி அந்த அக்கண்டா அண்ணன் அவர் தான் வந்து கொல்லி வச்சுட்டு போனார். போனோடனே பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, கண்ணு முன்னாடி தான் பாபா உட்காந்துருக்காரு. அப்போ அவர் ஒரே நேரத்தில் அங்கேயும் போயிருக்காருன்னா, பாபா உங்களை பத்தி தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நீங்க சாமி தான் பாபா, சாமி தான். அவர் இருமா உடையில இன்னும் குருவி கடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, சாமி சாமிங்கிரி அப்படின்ட்டு அவர் கடவுள்னு ஒத்துக்கிறாராம். இப்போ போறாங்க இங்க இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸுக்கு போறாங்க. பாவக்காய் ஜூஸையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அரசாங்கத்துக்கிட்ட சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, வாங்க பாபான்னா, இருமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும், உனக்கு எப்படி பாவக்காய் ஜூஸ் வேலையோ அது மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். போயிட்டாரு. கட் பண்ணா இந்த சைனா குகையை காட்டுறாங்க. அந்த டிபெட் சாமியார் இருக்காருல்ல, ஸ்டார்டிங்ல கொல்லாம விட்டாங்க, வந்து சொல்றாரு, பாத்தியா வேக்சின் எல்லாம் கிடைச்சிருச்சு, வேக்சின் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தோத்து போயிட்டீங்கடா அப்படின்னு. நாங்க இன்னும் தோக்கல, அவங்களை கொல்ல போறோம், உங்க கடவுள் எங்கடா வருவாரு அப்படின்னு. அந்த கடவுள் கடவுள் கடவுள்னு பேசும்போது இவர் பில்ல பேத்துறாரு, கடவுளை பார்க்கணும், லியோவை பார்க்கணும்னு. வருவாரு பாருடா, எப்படிடா வருவாரு, அப்படியே வந்தாலும் சுட்டு தள்ளிடுவேண்டா கடவுளை, எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு தெரியுமா, எவ்வளவு கன் இருக்கு தெரியுமா என்னை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு. பார்த்தா ஒரு பெரிய அந்த டேங்கர் மெஷின் வந்துகிட்டே இருக்கு, ஊந்து வந்துகிட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா டேங்கர் மெஷினுக்கு மேல நம்ம அக்கண்டா அந்த சூளத்தை வச்சுக்கிட்டு காலாலேயே ஆப்ரேட் பண்றாரு. டேங்கரோட அந்த ஓட்டுற வீல் இருக்கு, இந்த இது இருக்குல்ல ஸ்டியரிங், அது உள்ளதானே இருக்குன்னா, இது மேல இத்தனோண்டு இவ்வளவுதான் இருக்கு. இவர் நின்னுகிட்டு அந்த மிஸ்டர் பீன் அந்த காருக்கு மேல சோஃபா வச்சுட்டு ஒரு குச்சியை வச்சு கார் ஓட்டுறாங்க, அது மாதிரி காலால இப்படி முன்னாடி தட்டுனா விளையாட்டு கார் மாதிரி அது முன்னாடி போகுது பின்னாடி வருது. இப்படியே நின்றுக்கிட்டு டேங்கருக்கு மேல நின்றுக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு உள்ள வர்றாரு. வந்தா இவருக்கு வில்லனுக்கும் இப்ப சண்டை மறுபடியும். ஒன்ஸ் அகெயின் த கிரேட் பாலையா சர்க்கஸ் தான். இந்த சர்க்கஸ்ல விட்டாங்களே ஒரு பீலா. அப்ப பாக்குறாங்க இவனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க தான் சரி. யாரு அவங்க அப்படின்னு பார்த்தா, கருப்பு ட்ரெஸ்ல கரண்ட் மேன், அந்த கையில காலில எல்லாம் கரண்ட் ஷாக் வர்ற மாதிரி ஒரு ஏலியன் மாதிரி ஒரு குரூப். அவங்க ஒரு 10 பேர் வந்து இறங்குறாங்க. 10 பேர் வந்து இறங்கி இவரை சுத்து போட்டு இவருக்கு கரண்ட் வைக்கிறாங்க. இவரும் அப்படியே தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. பாலையா கீழே விழுறதா, என்ன சார் அப்படின்னு பார்த்தா அவங்க கரண்ட் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பாலையா வந்து ஓம் நம சிவாய் அப்படின்ட்டு பாக்குறாரு. அவங்க கரண்ட் பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா அந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி அந்த கிரிக்கேன் இமயமலைக்கு கைலாய மலைக்கே நேரா அந்த குண்டு வைப்பான், லாக் பண்றான், லோட் பண்றான், எய்ம் பண்றான். சரி இந்த அக்கண்டாக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, இவங்க லக்கு லோடு எய்ம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா அக்கண்டா கரிய போயிட்டாரு. என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தா, பின்ன என்ன சார் எவ்வளவு நேரமா கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா கருப்பாயிட்டாரு அக்கண்டா. தாடி மட்டும் வெள்ளையா இருக்கு, கண்ணு கண்ணெல்லாம் கருப்பாயி, கையெல்லாம் கருப்பாயி, ப்ளூ கலர் மாதிரி கருப்பாயிட்டாங்க. அக்கண்டாவை தீச்சு விட்டாங்களா. கிளைமேக்ஸ்ல அக்கண்டாக்கு வந்த சோதனை. அப்ப பார்ட் 3 இல்லையா, செத்துட்டான் அந்த ஆள்னு பார்த்தா இல்லை, வெளியே மட்டும்தான் அவிந்திருக்கிறேன், உள்ள இன்னும் பிரசாதம் இருக்குன்னு பார்த்தா வெளி தோற்றம் ஃபுல்லா கருப்பாயிட்டு அக்கண்டாவை பொறிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கைலாய மலைக்கு குண்டு வைக்க போறோம் அப்படின்னு சொன்னோடனே அக்கண்டாக்கு மறுபடியும் பொறிஞ்ச அக்கண்டா சூடா வெளியே வந்துட்டாங்க. கிறிஸ்பியா வந்திருக்காரு. இப்ப பொன் வறுவலா வறுத்தெடுத்த மாதிரி கோல்டன் பிரவுன்ல வந்து ஜொலிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த கரண்ட் மேன் எல்லாரையும் சூளத்தை வச்சு குத்தி 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 அவங்கள சாவடிச்சு 5 பேர் வர்றாங்களா. அக்கண்டா அக்குல தூக்கணும்னே அக்குல இருந்து ஒரு 4 அக்கண்டா வெளியே வர்றாங்க. அவரை மாதிரியே வந்து இந்த 4 அக்கண்டாவும் அந்த 4 கரண்ட் மேனையும் போட்டு கொண்டுட்டு மறுபடியும் அக்கலுக்குள்ள போய் அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த தீஞ்சு போன அக்கண்டா அப்படின்னு வர்றாரு. வந்து அந்த மெயின் கொமாண்டர் இருப்பார்ல, அவனையும் சூளத்தால தூக்கி குத்திட்டு, இப்ப பாடுறா நான் ஆடுறேன்டா ருத்ர தாண்டவம் அப்படின்னு அவனை குத்தி விட்டு நம்ம கவுண்டர் பண்ணி சார் மாதிரி 4 டான்ஸ் ஆடினா, என்ன சார் இது அப்படின்னு கேட்டா, இதாண்டா ருத்ர தாண்டவம், வெளியே சொல்லாதீங்க சார், ருத்ர தாண்டவம் நாங்க பார்த்தது இல்ல, ஆனா அது எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையில இருக்கு, இது இப்படித்தான் இருக்கும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இப்படி இருக்க வேண்டாம், இப்படி இருக்கவே வேண்டாம். நீங்க வேணா கிளைமேக்ஸ்ல பாருங்க, அது ருத்ர தாண்டவங்கிறார். இருந்தாலும் ஒரு மாதிரி ஆடி முடிச்சு எல்லாரையும் கொண்டாச்சு. கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பை இருக்காருல்ல, அந்த ஸ்பை வந்து இதை நேர்ல பார்த்தோன்னே திருந்திட்டான் அந்த ஆளு. அப்ப அந்த ஆளை மட்டும் கொல்லாம விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஆள் ஏன் கொல்லல அப்படின்னு கேட்டா, நீ தானேடா நாட்டு மக்கள்கிட்ட போய் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, நீயே போய் கடவுள் இருக்காரு, வந்தாரு, கருகினாரு, அவனை குத்தி போட்டாரு, ஒரு 2 குத்து போட்டாரு அப்படின்னு போய் சொல்லு, நான் தான் கடவுள்னு போய் சொல்றா
அப்படின்ட்டு இவர் அக்கண்டா போயிட்டாரு. அந்த பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு திருப்பி ஏதாவது ஆபத்து வந்தா நான் வருவேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இவர் போய் கடவுள் இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் சாமி நம்பிக்கை மறுபடியும் வந்து வேக்சின் அடிச்சு எல்லாரும் வந்து படத்தை முடிச்சிட்டாங்க. இது படமானே எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டு போகும்போது தான் வந்தேன். 1 ஹவருக்கு என்ன கதையை சொல்ல வச்சுட்டாங்க பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு அது பாலையாவோட இம்பாக்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அநியாயம் பண்றாங்க சார். பார்ட் 1 கூட ஒரு அளவுக்கு இருந்தது, ஓகே பார்க்கலாம் நல்லா இருக்கலாம்னு ஒரு போர்டு, அது ஒரு லைன்ல இருந்தது. இது லைன் எல்லாம் இல்ல, பிஞ்சு அது பாட்டுல போகுது. அவங்க அம்மா ஆவியா எந்திரிக்கிறாங்க, சிவன் மாறு வேஷத்துல வர்றாரு, சிவன் ஆடுறாரு, அக்குள்ள இருந்து பேய் வருது, ஒரு எலக்ட்ரானிக் மனுஷன் வர்றான், கைலாய மலையை குண்டு வச்சு தக்க பாக்குறாங்க அப்படின்னு டைரக்டர் வந்து அதான் இந்த லூஸ் மோஷன் ஆனவனே கொலவளன்னு போக முடியல. அது மாதிரி மைண்ட்ல தோணுனதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு லூஸ் மோஷன் படம் தான் சொல்றாங்க. கொஞ்சம் நின்னு நிதானமா மெதுவெல்லாம் வராது, அப்படியே எழுதுறது. உங்களுக்கு நிறைய ஐடியா வரும் சார். அதை எடுத்து எது ஒர்க் பண்ணாது, கதைக்கு தேவைப்படாதுன்னு எழுத வேணாமா? என்ன தோணுது அந்த ஆளுக்கு எழுது. அந்த சூளத்தை எடுத்து கழுத்துல சுத்திட்டு 10 பேர் வெட்டணும் எழுது. எடுத்துடுறாங்க. எழுதுறது மட்டும் இல்ல, எடுத்து ரிலீஸும் பண்ணி ஃபெயிலா போயிட்டாங்களா. அக்கண்டா 1 பிடிச்ச அளவுக்கு அக்கண்டா 2 சுத்தமா பிடிக்கலங்க. அது அவுட் ஆஃப் சிலபஸ். எங்கேயெல்லாம் போயிடுச்சு, எங்கேயெல்லாம் போய் பேயெல்லாம் வந்து வெரி பேட். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரிவ்யூவா இருக்கலாம், ஒரு ஸ்டோரி நரேஷனா இருக்கலாம், ரோஸ்டா இருக்கலாம், அப்ரிசியேஷனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்களே இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.